தினமணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு படம்னு சொல்லணும். முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் சிவராஜ் இயக்கத்தில் நடிகர் கலையரசன், பிரியாலயா நடிப்பில் உருவாகிருக்கிற படம் தான் வந்து ட்ரெண்டிங். சமூக வலைதளங்களில் வைரலாகக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். முகமோ அடையாளமோ இல்லைன்னா இங்கே எல்லாருமே போகட்டும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இந்த 5G அந்த 4G வந்த டைம்லேயே இருந்து இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதோட வளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் பீக் அடிக்க ஆரம்பிச்சது. இந்த 5G வந்ததுக்கப்புறம் வந்து யார் கையிலலாம் நல்ல ஃபோன் இருக்குது, நல்ல இணைய வசதி இருக்கோ அவங்க எல்லாமே கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகிட்டாங்க. அதில் வந்து இன்றைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயங்களை இல்லைனா வந்து அவங்க கண்டென்ட் இருக்கக்கூடிய ஆட்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி வந்து ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் வந்தது தான் வந்து கப்புள் விளாகிங் அப்படின்னு சொல்லிட்டு திருமணமான இணைகள் வந்து அவங்க வந்து கப்புள் கோல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் திருமணமான இணைகள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து இப்போ சமீப காலமாக பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸ் கல்யாணமானவன் இதுக்குன்னே கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் சில வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து நடிகர் கலையரசனும் பிரியாலயாவும் ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஆளுங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேறு வேலையில் இருந்துட்டு வேலையை விட்டுட்டு சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வந்து அவங்க வந்து கப்புள் விளாகிங் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாள் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு வரையும் என்னென்ன பண்ணுறோம் நம்ம அந்த கண்டென்ட்டுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டே விளாகாக இருக்கட்டும், என்ன சமைக்க போகிறன்றதாக இருக்கட்டும், இல்லை என்ன செய்ய போகிறன்றதாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வந்து விளாகிங்காக போட்டுகிட்டே இருக்காங்க. இதனால் என்ன ஆகிடுதுன்னா ஒரு அப்படியே ஸ்டார்ட் பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிக்கப் ஆகி ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆகிடுறாங்க. இப்படி இருக்க சூழலில் வந்து ஆனால் இவங்க 2 பேருக்கு என்னென்னா இப்போ அன்றாடம் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ சமூக வலைதளம் நம்ம ஒரு கப்பில் வந்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தோணும், எவ்வளோ அன்னோன்யமாக இருக்காங்க, எவ்வளோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்கள மாதிரி லவ் பண்ணணும், இவங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும், இல்லை இவங்கள மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும்னு இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க நிறைய பேரோட கப்புள் விளாக்ஸை பார்த்து நம்ம கொஞ்சம் ஆசைப்பட்டிருப்போம். நமக்கு அந்த தாட்டாச்சு வந்திருக்கும், ஆஹா எவ்வளோ அழகாக இருக்காங்க, நமக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், நமக்கு இப்படி கல்யாணம் ஆனவங்க கூட வந்து நமக்கு இப்படி அமையிலையே அப்படின்ற மாதிரியான சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. இந்த படம் வந்து இந்த கதையை வந்து எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படி வந்து ஆரம்பிக்கிற கதை. நீங்கள் நம்ம 30 செகண்ட் ஒரு வீடியோ பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில், அந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு ஒரு கதை ஆரம்பிக்குது இல்லையா. இது என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்படி ஒரு கப்பல் இருக்காங்க, இவங்க வந்து இப்படி ஒரு வைரல் ஆகணும், கண்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த கண்டென்ட் வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்க அளவுக்கு இவங்க ஆயிடுறாங்க. அப்போ இருக்க டைமில் வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. அவங்க அதுக்குள்ளே வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த கால் பண்ணி நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், இந்த கேம் நீ ஜெயிச்சேன்னா நான் உனக்கு பணம் தரேன், ஆனால் வந்து நான் சொல்கிற டாஸ்க்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். அது அந்த கேமுக்கு வந்து யார் நடத்துகிறா என்ன ஏதுன்னெல்லாம் வந்து தெரியாது. அப்படி ஒரு கால் வருது யாருக்கு, கலையரசனுக்கும் பிரியாலயாவுக்கும், அதாவது இவங்க ரெண்டு இந்த கப்பலுக்கு கால் வருது. நீங்கள் ஒரு 7 நாள் விளாண்டிங்கன்னா இந்த கேமை வந்து நாங்கள் 2 கோடி ரூபா உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறோம் வின் பண்ணிங்க அப்படின்னா. இந்த 7 நாள் வீட்டுக்குள்ளே தான் விளாட போகிறீங்க, வெளியிலலாம் எங்கேயும் விளாட போகிறது இல்லைன்னு சொல்லி சில ரூல்ஸை வச்சுட்டு இந்த கேம் ஆரம்பிக்குது. அதாவது இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் கண்டென்ட் அந்த மோகம் எடுத்து நிறைய விஷயங்களை பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் மீறி போய் சில விஷயங்கள் மோகம் சுளிக்கிற விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா. அது எல்லாமே இந்த கதைக்குள்ளே இந்த லைனுக்குள்ளே இந்த டாஸ்க் மூலிமா உள்ளே கொண்டு வர இயக்குனர் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை கொண்டு வரார். அதாவது இந்த செலிப்ரிட்டி மோகமும் இந்த பணமும் ஒரு மனுஷனோட குணாதிசயங்களை எவ்வளோ சீரழிக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். இந்த படம் ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது ஆஸ் யூஸ்வல் மனுஷனோட குணாதிசயங்கள் என்ன, அவன் இப்போ எந்த நேரத்துக்கு எப்படி மாறுவான், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தொட்டு இயக்குனர் பேசியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு விதத்தில் வந்து ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லணும். ஏன்னா அந்த சப்ஜெக்டிவ் வந்து இன்றைக்கி இருக்க இதில் வந்து நம்ம குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, இன்றைக்கி இருக்க நிறைய கப்பல்ஸ், அதாவது அண்மை காலங்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, சிலர் வந்து அது வந்து இந்தியா முழுக்கவே அப்படி இருக்காங்க, வேணும்னே வந்து டைவர்ஸ்க்கு அந்த கப்பல் வந்து நல்ல வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் ட்ராப் ஆனதுக்கப்புறம் ஏதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணுறோம், நாங்கள் வந்து 2 பேர் பெரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. வீடியோ போட்டு 2 மாதம் வந்து வைரல் கண்டென்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா அவங்க திரும்ப சேர்ந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டு, அதுக்கு 1000 கமெண்ட்டு, பல லட்சம் பேர் பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து மணியாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் வந்து அவங்க என்றைக்குமே ட்ரெண்ட்லேயே இருக்காங்க அப்படின்னு ஒரு இது கான்செப்ட் இருக்குது இல்லையா. இந்த படம் வந்து அந்த ட்ரெண்டிங்கை மையப்படுத்தி தான் உருவாயிருக்கு. நீ ட்ரெண்டுன்னு ஒரு விஷயத்தை பின்னாடி ஓடுறோம் இல்லையா, அது ஓடும்போது ஒரு இயல்பான மனிதன் நீங்கள் உங்களோட குணங்களை வந்து எந்தெந்த இடத்துல வந்து இழக்கிறீங்க அப்படின்றது வந்து இந்த திரைக்கதையில் வந்து காட்சியாக வந்து சொல்லிகிட்டே வராரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. இந்த படம் ஆரம்பத்திலேருந்து எண்டு வரையுமே ஒரு காட்சி கூட நமக்கு வந்து என்னடா போர் அடிக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கல. ரொம்ப சுவாரஸ்யமாக இயக்குனர் வந்து அடுத்தடுத்த காட்சிகள் என்னென்னு கொண்டு போயிருக்காரு. பட் இதோட நெகட்டிவ் அப்படியே என்னென்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா
அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும். சரி, இந்த பணத்துக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா, இவ்வளோ ஒருத்தர் வந்து காயப்படுத்திக்கணுமா அப்படின்றதெல்லாம் நிறைய இடங்களில் வந்து எல்லாம் சொல்லியிருப்பார் இயக்குனர். கடைசியில் வந்து அவங்க வந்து ஒரு மொமெண்டமில் வந்து ஒரு ரியலைஸ் பண்ணுற இடம் மாதிரி வரும். அது வந்து கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து அதை அவங்க வச்சது கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் நடுவுலேயே வந்து அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்திருந்தால் இன்னுமே நல்லா வந்திருக்கும். பெசன் ரவி வந்து ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அப்புறம் பிரேம்குமார் வந்து நல்ல கதாபாத்திரம் அவர் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இது ஒரு இயக்குனர் வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும். என்னென்னா, இது வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணணும்னா, சும்மா ஒரு ஃபோன் இருந்தால் போதும். நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து என்னென்னா எந்தெந்த ஆங்கிளில் வீடியோ எடுத்தும் கூட நம்ம வீட்டில் சமைக்கிறத, இல்லை வந்து ஒரு நாள் வந்து என்னென்ன வேலை செய்கிறோன்றத, அப்புறம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அந்த கார்டனிங், இது எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டு இப்படி தான் வந்து ஆக்சுவலாக ஒரு வீடு தான் அங்கே ஒரு பெரிய மெட்டீரியலாக இருக்குது. இந்த கதையையும் வெளியில் எங்கேயுமே போகாமல் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரையும் ஒரு 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 மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம், அதுவும் படம் ஆரம்பித்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் வெளியில் நடக்கிற மாதிரி ஒரே சீன் இருக்குது. மற்றபடி எல்லாமே வீட்டுக்குள்ளே தான். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வந்து ரொம்ப போர் அடிக்காமல் ரொம்ப வந்து உங்களை வந்து யோசிக்க வைக்கவே இது. பாரு எப்படியெல்லாம் மாறுறாங்க, ஒவ்வொருத்தனுக்கும் அவ்வளோ பாஸ்ட் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் அதை ரியலைஸ் பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே கொஞ்சம் நல்லா வச்சுருக்காரு. சொல்லப்போனால் வந்து மோகன்லால் நடிப்பில் வந்து 12th மேன் சொல்லிட்டு ஒரு ஜிது ஜோசப்போட படம் வந்துச்சு. அதுவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டிவான கதை தான். இந்த படம் வந்து அது அந்த அந்த அத்தனை பேர் இது பண்ணலைன்னா கூட ஒரு 2 பேரோட ஒரு எமோஷன்ஸை வந்து அவங்களுக்கு உண்டான ரகசியங்கள், அவங்களுக்கு உண்டான பரிதவிப்பு, இது எல்லாமே பேசியிருக்கு. இந்த படம் இந்த கதைக்கு வந்து தேவையானதை கரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சில இடங்களில் வந்து ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும். வசனங்கள் இன்னும் கொஞ்சம் கூர்மையாக இருந்தால் இந்த ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கும். ஆனால் வந்து சில இடங்களில் அதுக்கே உண்டான கொஞ்சம் சில லாஜிக் பிரச்சனைகள், அந்த மாதிரியான ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தங்காட்டி இந்த கதை வந்து ஒரு பெரிய ஹைப்பர் லிங்க் அடிக்காமல் ஓரளவு காணா இன்றைக்கி பேச வேண்டிய விஷயங்களை ஒரு தொட்டு பேசியிருக்கக்கூடிய படமாக தான் உருவாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.